ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கிற ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, a is equal to 1, 2, 3, b is equal to 2, 3, 5, c is equal to 3, 4 and d is equal to 1, 3, 5. Check if a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d is true. இப்போ என்னென்னா a செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, b செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, c செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே நாலாவது இன்னொரு டி செட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் சியையும் பி இன்டர்செக்ஷன் டியையும் கிராஸ் பண்ணால் எது ஈக்குவலாக இருக்கணும், ஏ கிராஸ் பியையும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரி, இருந்துச்சுன்னா ட்ரூன்னு போடணும், இல்லைன்னா என்ன ஃபால்ஸுன்னு போடணும், இல்லை நாட் ட்ரூன்னு போடணும். இப்போ இது எப்படி போடலாம்னா நம்ம போன சம் போடுறது இருக்கா, ஃபோர்த் சம் அதே மாதிரி தான் போட போகிறோம். எல்ஹெச்எஸ்னால் என்ன, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதா எல்ஹெச்எஸ், ஈக்குவல் டு அந்த பக்கத்தில் என்னது ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் போட்டுருக்கோம். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பி இன்டர்செக்ஷன் டியை கண்டுபிடிக்கணும், அப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஏ செட் எழுதணும். ஏ செட் என்னது 1, 2, 3 இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சி கண்டுபிடிச்சிடலாம். சி என்னது 3, 4. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னது இன்டர்செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு என்ன, ரெண்டு பக்கமும் ஒரு வேல்யூ இருக்கணும், அந்த வேல்யூ மட்டும்தான் அதனால தான் இன்டர்செக்ஷன். யூனியன்னா இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும். இப்போ என்னது 3 ரெண்டு பக்கம் இருக்குது, அப்போ 3 மட்டும் வரும். 3 அவ்வளோதான், முடிஞ்சா. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சிருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு பி என்னது 2, 3, 5 இருக்கா இன்டர்செக்ஷன். அடுத்து என்னது டி என்னது 1, 3, 5 என்னெல்லாம் இருக்குது, 1, 5, 3, 5, 3, 5 ரெண்டு பக்கம் இருக்கா. அப்போ இஸ் ஈக்குவல் டு 3, 5 போட்டாச்சா. அப்போ என்ன பண்ணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சோம். அப்புறம் எடுத்து கிராஸ் பண்ணோம்ல, கிராஸ் பண்ணாகும் 3 cross 3, 5. இப்போ என்ன வரும், 3 ஃபஸ்ட் போடுவோமா, 3, 3. அடுத்து என்ன போடுவோம், 3, 5. அவ்வளோதானே, அவ்வளோதான். இது வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆர்ஹெச்எஸ் என்னது, இங்கே போடும் ஆர்ஹெச்னா ஃபஸ்ட்டு என்ன, ஈக்குவல் டுக்கு இந்த சைடுக்கெல்லாம் முடிச்சிட்டோம், எல்ஹெச்எஸ்ஸை முடிச்சிட்டோம். அப்போ ஈக்குவலுக்கு அடுத்த சைடில் எனக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு கொடுத்துருக்கான். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்ல, ஃபஸ்ட் என்னது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏ கிராஸ் பி என்னது 1, 2, 3 கிராஸ் பி தானே 2, 3, 5. இப்போ கிராஸ் பண்ணாகும் 1, 2, 1, 3, 1, 5 இஸ் ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 5 முடிஞ்சா. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு, சி கிராஸ் டி என்ன வரும், சி என்னது 3, 4 கிராஸ் டி என்னது 1, 3, 5 ஈக்குவல் டு 3 என்ன பண்ணலாம், 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ என்னன்னா நம்ம சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மூணாவதா
இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா A cross B intersect C cross D which is equal to இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி இருக்கிற அழிச்சு எழுதுறோம். 1,2 இருக்குது. இங்கே 1ல் வேல்யூவே ஆரம்பிக்கல, 2ல் இங்கே வேல்யூ ஆரம்பிக்கல. அப்போ அடுத்து 3ல் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா என்னது 1 இருக்குது 2 இருக்குது ஃபஸ்ட் நம்பர்ஸில். ஆனால் அங்கே இல்லை 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 பார்க்கலாம். 3,2 இருக்குது. இங்கே 3,2 இருக்கா? 3,2 இல்லை, 3,1 தான் இருக்குது. இங்கே அடுத்து பார்க்கலாம். 3,3 இருக்கா? 3,3 அங்கே இருக்கா? இருக்குது. அப்போது 3,3 இஸ் இன்டர்செக்ட் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதிடலாம். 3,3 முடிச்சா அடுத்து என்ன தரும்? அடுத்து என்ன இருக்குது? 3,3 முடிச்சாச்சு. அது 3,5 இருக்குது. அங்கே 3,5 இருக்கா? இருக்குது. அப்போ 3,5 அவ்வளோதான் எழுத முடியும். ஏன்னா அந்த செட்டில் வந்து 3,5 முடிஞ்சிருச்சுங்க பாருங்களேன். 3,5 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த வேல்யூ வரல. அப்போ இதுக்கு அடுத்துக்கு என்ன வேல்யூமே இதில் சேராது, அப்படி தானே? அப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாமே, இது என்னது? RHSோட வேல்யூ. அங்கே என்ன LHS கண்டுபிடிச்சோமா? அதோட வேல்யூ பார்ப்போமா? LHS என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3,3 3,5 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே அதே மாதிரி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3,3 3,5. அப்போ என்னது? LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்படியும் போகலாம். இங்கே இது நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்போ என்னது? ஹென்ஸ் ப்ரூவ்டு இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இட் இஸ் ட்ரூ. ஏன்னா என்னது கொடுத்த அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? செக் இஃப் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ட்ரூ தானே, கரெக்டாக ஈக்குவலாக தானே வருது. அப்போ ட்ரூ, இட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளான மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப சென்டென்ஸ் கஷ்டப்படலாம் எழுத வேணாம். சிம்பிளான சென்டென்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இந்த சம் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. நல்லா இந்த மாடல்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கலாம். தேங்க்யூ.